யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே என்னால் முடியாது. இதுக்கப்புறம் உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு உன்கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டு நீ பண்ணுற எல்லாத்தையும் ரசிச்சிட்டு இருந்த இடத்துல உன்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. போதும், நான் ஹர்ட் பண்ணி உன் நிம்மதியை கெடுக்க விரும்பலை. உனக்கு எனக்கும் தேவைப்படுறது தனிமை மட்டும்தான். இப்போதைக்கு அந்த தனிமையை நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள். உன்னை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன். இது என்னோட எவ்வளோ வருஷத்து ஆசை தெரியுமா? என் கண்ணு முன்னாடி நீ இப்படி வந்து நிற்கணுங்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ வந்து நிற்கிறன்னு உனக்கு தெரியுதா? உட்காரு, பரவாயில்ல, பேசிடலாம் அன்னைக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் நீயும் நானும் பேசாமல இருந்தா சரி வராதில்ல. நானுமே எல்லாரும் சொன்னாங்க அப்படின்றதுக்காக தான் இப்படிலாம் கிளம்பி வந்தேன். எனக்கு தெரியும் நீ என்ன மைண்ட் செட்டில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த ரிசப்ஷன்லாம் உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்குன்னு என்னால் யோசிக்க முடியுது. என்ன நார்மலாக பேசுகிறேன்? எப்போவுமே சண்டை தானே போடுவேன். சண்டை தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் நான் சண்டை போட்டால் நீ கேட்கவா போகிற? இல்லை கேட்குற தூரத்தில் இருக்க தான் போறியா? உயிரை தொலைத்தேனது உன்னில்தானோ, இது நான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே மனமே. இந்த ரூமை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஆனால் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ஏன் 20 வருஷ காதில் புதைச்ச சுடுகாடு மாதிரி இருக்கு. எவ்வளோ வருஷத்து கனவு தெரியுமா? என் கண்ணு முன்னாடி நீ இப்படி வந்து நிற்கிறத நான் பார்க்கணும், நம்ம ரூம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் கனவு கண்டு கனவுல வாழ்ந்திருக்கேன் தெரியுமா? அப்படிப்பட்ட கனவு இன்னைக்கு நிஜமாக வந்து நிற்கிது. ஆனால் என்னால் சந்தோஷப்பட முடியல. என் காதல் ஒன்று ஜெயிக்கல இலக்கியா. வருஷ கணக்கா உன் பின்னாடி சுத்தின கௌதம் தோத்துட்டான் இலக்கியா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேளை உங்கள் அம்மாவுக்கு அன்றைக்கி எதுவும் ஆகாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் நான் எங்கேயோ இருப்பேன். உன் லைஃப் வேறு மாதிரி மாறி இருந்திருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா இலக்கியா? அன்றைக்கி ரோஹித் ப்ரோவும் நந்தினியும் பெங்களூரில் ஒரு நாள் ஒன்றா தங்கினாங்கன்றதுக்காக அவங்க 2 பேரையும் நீ கேவலமாக பேசின. நந்தினியை நீ அப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக தான் தடவை நான் உன்னை தொட்டு கிஸ் கொடுத்தேன். அது என் காதலை வெளிப்படுத்தின விதம். அப்போ கூட நீ என்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்ட. ஆனால் நான் அப்போ கூட உன்னை திருத்தணும், இப்படிலாம் பேசினா இப்படி தாண்டி நடக்கும், இப்போது நீ என்னடி பண்ண போகிற அப்படின்ற மாதிரி உனக்கு லெசன் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சி தான் அப்படி பண்ணேன். அதையும் தாண்டி சுயநலமா எனக்கு உன்னை கிஸ் பண்ணணுன்ற ஆசை இருந்தது. விளையாட்டா நிறையா நாள், வினையோட நிறையா நாள், இப்படியே நம்ம லைஃப்பை கடந்து வந்துட்டோம். லாஸ்ட்டாக கார்த்தி கூட வச்சோம் உன் லைஃப் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை விட்டு வேலைக்கு போகிறதுக்கு நான் முடிவெடுத்தேன். ஆனால் விதி உங்கள் அம்மா மூலயமா விளையாடிடுச்சு. இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழவும் முடியாது, பிரிஞ்சு போய் சாகவும் முடியாது. ஏன்னா ஊர் முன்னாடியும் குடும்பத்துக்கு முன்னாடியும் நம்ம நல்லா வாழறோம்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா உன்னை விட்டுட்டு என்னால் வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது உனக்கே தெரியும். அதே மாதிரி இப்போ எனக்கு புரியுது உன்னால் வேற ஒருத்தனை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. நீ அப்போ சொன்னப்போ எனக்கு புரியல. நீ ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டு கொடுத்துட்டு போக தான் நினச்சேன். ஆனால் நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். வைராக்கியத்துக்காக என் காதலை ஒத்துக்காமல் நீ வாழ்ந்தாலும் வாழ்ந்திருப்பியே தவிர கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருந்திருக்க மாட்டேன்னு இப்போ நான் நம்புகிறேன். கிஸ் பண்ணப்பவே நீ முடிவு பண்ணிட்ட என்ன தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட வைராக்கியம் உனக்கு. இவன் நம்மளை தொட்டுட்டான், இவன் நம்மளுக்கு புருஷனாக வரட்டும், ஆனால் இவன் மேலே நம்மளுக்கு லவ் இல்லை, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே நீ முடிவு பண்ணிட்ட. அது இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா புரியுது. அது புரியாமல் தான் உன்னை கார்த்திக்கு விட்டு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்லாம் நான் பெரிய பேச்சு பேசிட்டேன்.
நான் கார்த்திக் விட்டு கொடுக்கல, இங்கேயே நின்று போராடுறேன் அப்படின்னாலும் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு மட்டும்தான் இருந்திருப்பான்னு எனக்கு போக போக தான் புரிஞ்சுது. கால நேரம் அதையும் நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய். ஆனால் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் இலக்கியா. உன்னை பார்க்க பார்க்க எனக்குள்ள விரக்தி அதிகமாகுது. உன்னை பார்த்து பாவப்பட்டு கடமைக்காக வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தேவையில்ல. ஏன்னா எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன். அதை வெளிக்காட்ட நீ ரெடியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்க என் மனசு ரெடியாக இல்லைன்னு. இதோ விடிஞ்சா நான் ஊருக்கு கிளம்புறேன். எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. என் மனசில் நிம்மதியே இல்லை. நம்ம குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நம்ம ஒன்றா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு போவோமே. இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே இரு. உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இதுக்கப்புறம் நான் விரும்பலை. ஏன்னா உன்னை நான் உண்மையாக காதலிச்சன்றதுக்காக நீ ஒரு சில டைம் ஃபீல் பண்ணும்பொழுது என் மனசு உன்னை ஏற்றுக்குமோன்னு பயமாக இருக்குது. பேசி முடிச்சிட்டியா கௌதம்? எப்படி நீ பேசி முடிக்கிற வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேனா? இந்த ரெட் கலர் சாரியை பாரு, இது உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, கௌதம்க்கு ரெட் கலர் சாரி தான் பிடிக்கும்னு நீ அடிக்கடி சொல்லுவல்ல இலக்கியா, அதனால் ரெட் கலர் சாரியே கட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது அதை தட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை ஆசையாக கட்டிட்டு வந்தேன். அதையும் தாண்டி கௌதம் வேறு ஊருக்கு போகிறானா, அவனை சென்ட் ஆஃப் பண்ணும்ல, அவனுக்கு பிடிச்ச அவன் கனவுல வாழ்ந்த பொண்டாட்டியா. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா கௌதம்? எனக்கும் உன் மேலே ஆசை இருந்துச்சு கௌதம். என்னடி இப்போ சொல்கிற, சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்டா, இல்லை, என் மனசுலையும் காதல் இருந்துச்சு கௌதம். ஆனால் அதை உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சது தான் நான் செஞ்ச பெரிய தப்பு. நான் சொல்லாமல் இருந்ததுக்கு எவ்வளோ கேவலமாக பேர் வாங்கியிருக்கேன் பார்த்தியா? இந்த பேர்லாம் எனக்கு தேவைதான். சொல்லப்போனால் இதை விட கேவலமாகவே நீ சொல்லியிருக்கணும். அப்படி தான் நான் கேட்டிருக்கணும். காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோ. பரவாயில்ல, நம்ம லைஃபு நீ சொல்கிற மாதிரியே போட்டோம். நம்ம 2 பேருக்கும் இப்போ ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ்ந்தா ஒரு கட்டத்தில் சண்டை சச்சரவாகி ஏதோ ஒரு கட்டாயத்தில் வாழ ஆரம்பிச்சிடுவோம். அதை விட அடுத்தவங்களுக்காக நம்ம 2 பேரும் இப்படி விலகி நிற்கிறது தான் நல்லது. ஒரே ரூமில் இருக்கிறது வேஸ்ட் இல்லை. இப்போது நீ ஃபாரினுக்கு போ. நீ ஃபாரின்லேருந்து ஒரு வேலை வர சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லிடு. ஃபாரின் கிளைண்ட்டை பார்க்குற விஷயமா நான் கிளம்பி போயிடுறேன். இப்படியே நம்ம போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதையும் தாண்டி யாராவது கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னா நம்ம கிளம்புவோம். நீ வேறு கண்ட்ரிக்கு போ, நான் வேறு கண்ட்ரிக்கு போகிறேன். கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா ஹனிமூன் போயிருக்கேன்னு கூட நினச்சிட்டு இவங்கெல்லாம் விட்டுருவாங்க கௌதம். என் மேலே நீ பாவப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையோ இல்லை பாவப்பட்டு நீ எனக்கு கொடுக்குற அந்த வாழ்க்கையோ எனக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போல்லாம் நான் ஃபீல் பண்ணுறத பார்த்து நீ எமோஷ்னல் ஆகுறேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கோ, நான் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கிறேன். ஊருக்காகவும் குடும்பத்துக்காகவும் நடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அப்படியே பண்ணிடுவோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தையாவது நீ புரிஞ்சுக்கிட்ட பற்றியா, அதுவே எனக்கு போதும். உன் லைஃப்பில் நான் மட்டும்தான், அதே மாதிரி என் லைஃப்பில் நீ மட்டும்தான் அப்படிங்கிற உண்மையை நீ ஒத்துக்கிட்டல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அந்த ஒரு திருப்தியே எனக்கு போதும் லைஃப் லாங். நீ ஊருக்கு போய் பத்திரமா இரு, ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடு. அங்கே போனதும் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு. அவ்வளோதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். மற்றபடி நீ இங்கே இல்லாதப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். பால் வேஸ்ட் ஆகிட்ட போது குடிக்கிறியா? இல்லை வேணாம். ஏய், நீ ஊருக்கு போகிறேன்னு சொல்லிடலாம், திரும்ப நான் ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சிக்காத. இப்போ வாயை திறந்து உன்னை லவ் பண்ண அப்படின்னு சொன்னதுக்காக நான் ஃபீல் பண்ணிடுவேன் நீ கனவுல கூட நினைக்காத. இலக்கியா எப்போவுமே கெத்தாக தான் இருப்பா, மாசாக தான் இருப்பா, திமிராக தான் இருப்பா. ஓகேவா கௌதம்? தன் கை விட்டு போகிற பூவினை எண்ணி காம்புகள் அழுத சோகத்தை சொல்ல வார்த்தை கிடையாதுதான். சொந்த காதலி பிரியும் வேளையில் கண்ணில் கண்ணியை எந்தவும் அழுவதே மறுத்த கடவுள் சதிகாரந்தான். தங்கம் உரதே அங்கம் கரையோதே வெட்கம் உடையதே முத்தம் தோடரதே சொக்கே தானே போகிறே. போதும், ரொம்ப ஓவரா
கவலைப்படாதீங்கண்ணா. நந்தினி, நீ எவ்வளோ க்யூட்டா அழகாக இருக்க தெரியுமாடி? செம்மையா இருக்கடி. உன்னை எப்படி என் கண்ணு முன்னாடி பார்க்கறதுக்கு நான் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? போங்க. நிஜமாவே நீ தான் என் பொண்டாட்டியா? ஒரு வேளை என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமான்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். 2 வருஷமா நீ எங்கே இருக்கன்னு தெரியாமல், யார் என்னன்னு தெரியாமல், நீ தான் என் பொண்டாட்டின்னு மனசுக்குள்ளே மட்டும் நினச்சிட்டு சுற்றினேன். இந்த ரூம் கடைசி வரைக்கும் பேச்சுலர் ரூமாகவே இருந்துருமோ அப்படின்லாம் நினச்சிருக்கேன் தெரியுமா? பரவாயில்ல, இப்போ ஒரு வழியா ஃபேமிலி மேன் ரூமாக மாறிடுச்சுன்னு. சார். இன்னைக்கு மேடம் சார் தான் கண்டினியூ பண்ண போகிறீங்களோ? ஆமாம், சாரை தான் கண்டினியூ பண்ண முடியும். நான் நார்மலாக சார்கிட்ட பேசும்பொழுது மாமன் கூப்பிட்டாலே சார் மார்க்கமாக இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நான் மாமன் கூப்பிட்ட போக நான் வேணும்னே தான் உங்கள்கிட்ட அப்படிலாம் பேசுகிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறதா? அடி பாவி, மார்க்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறேன். இதெல்லாம் ஓவரால் அடி. பார்த்தீங்களா, நானும் பொம்பளை பிள்ளையும் அடக்க உடக்கமாக இருக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் தான் என் வாயில் ஏதாவது வார்த்தையை வர வைக்க பார்க்குறீங்க. பர்றா, சரி ஓகே, நீங்கள் இன்னைக்கு 100% பொண்டாட்டியாகவே இருக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பர்மிஷன் கிராண்டட். என்ன மார்க்கமாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நீங்கள் மாமனே கூப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா. கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல என்னன்னா அங்கே நின்று பார்த்தேன், கரெக்டாக பொண்டாட்டியோட அழகை பார்க்க முடியல. அதான் கிட்ட வந்து பார்க்கலாமேன்னு. போங்க மாமா. பொண்டாட்டி, என்ன நம்ம 2 பேரும் வெளியில் போகலாமா? மாமா, என்ன காமெடியாக பண்ணுறீங்க? இந்த டைமில் எப்படி போக முடியும்? நடுராத்திரியில் வெளியில் போனால் யாராவது ஏதாவது நினைக்க மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னு இன்னும் தப்பாக நினைப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன். யாருக்கும் தெரியாம தான் போக போகிறோம். காலையில் விடியும் பொழுது அவங்க கதவை தட்டி எழுப்பும்போது நம்ம இங்கே இருப்போம். போதுமா? ஆனால் மாமு, எங்கே போகிறோம்? ஏன் மாமாவை நம்பி வரமாட்டீங்களா? வருவேன், இருந்தாலும் ஒரு மாதிரி யோசனையாக இருக்குல்ல, என்ன ஏதுன்னு. அங்கே போனால் உனக்கு பிடிக்கும்டி, அதனால போகிறோம். ஆனால் எங்கே போகிறோம் மாமு? இவா அடங்க மாட்டா. சரி வா, 2 பேரும் போய் கையோட உட்காந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்த்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். ஆஃபீஸ்க்கு தான் போகிறோம். உங்களுக்கு என்ன விளையாட்ட மாமு? கொஞ்சம் ஓவரா பண்றீங்கன்னு. அப்புறம் என்னடி, புருஷன் தான் கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு மதிக்கிறியா எங்கேயாவது? சரி கூப்பிடுறாரு, போய் தான் பார்ப்போம். ஆசையா ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு போல அப்படின்னு மதிக்கிறியா நீ? எங்க போறோம், எதுக்கு போறோம், நைட்ல போறோம், அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்குறேன். கேட்பாங்க தான். இன்னைக்கு நான் நார்மலாவா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், உங்கள் ரூமுக்கு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது பேசுறதுக்கு நிறையா இருக்கும்ல. இங்கேயே பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு வெளியில் போகலான்னு சொன்னதுனால தான் நான் கேட்டேன். சரி, ஆனா கேள்வி கேட்காம என் பொண்டாட்டி இப்போ என் கூட வரணுமே. மாமு போகலாம் பொண்டாட்டி. சரி. மோதும் மோதும் ஒரு சொல்லி ஏங்கும் ஏங்கும் மன சொல்லி. தங்கமயில போலாமா? போகணும். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்த முத நாளே என்ன பொய் சொல்ல வைக்க போறீங்க? அடி பாவி, அப்படி என்னடி போய் சொல்ல வைக்க போறேன் நானு? காலையில் எழுந்து கேட்பாங்கல்ல, ரூமில் தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு வேளை நம்ம போயிட்டு வரும்போது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்ன தானே தப்பா நினைப்பாங்க. சொச்சோ, என் தங்கமயில மூஞ்சி ஆட்டமாயிடுச்சு. போங்க மாமு. சரிடாம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டோம். என் தங்கமயில எப்படி கூப்பிட்டு போறனோ அதே மாதிரியே திரும்ப கூப்பிட்டுட்டு வந்து விட்டுருவேன். யாருக்கும் கண்டிப்பா தெரிய வராது. சினிங்காதடி, போலாமா? ஆனா இப்படிலாம் வந்தா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அப்படியே இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு மாமு தோல்ல சாமிச்சுக்கிட்டு இந்த நைட் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு வரணும். என் தங்கமயில சிரிச்சாதான் அந்த நிலாவே பொறாமப்படுற அளவுக்கு பேரழகியா இருப்பா. சரிங்க? இங்கே இங்கே விண்மீன் இங்கே பகல் வானிலே நான் தேடினேன். இப்பதான் கியூட்டா இருக்கா. இப்ப பாரு, அந்த நிலாலாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். ஏன்னா என் தங்கமயிலோட அழகு இவ்வளோ பிரைட்டா இருக்கும் பொழுது ஐயோ அவ கூட போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்கு போயிடும். தெரியுமா? நைட்டு போலாமா? என்னருகிலே கண்ணருகிலே நீ வேண்டுமே, மண்ணடியிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே, சொல்ல முடியாத காதலும் சொல்லிடங்காத நேசமும் என்ன முடியாத ஆசையும்
நீதானே. இறங்கலாமா? ஆனால் மாமாவை இப்படி கட்டி பிடிச்சிட்டு நைட்டில் ட்ராவல் பண்ணுறது நல்லா இருக்கு. இறங்குறத விட இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போகலாம். அடி பாவி, ஆனா இப்போ இறங்கி ஆகணுமே. ஆனால் எங்கே வந்திருக்கோம்? இறங்கி பாருங்களேன் இங்க வந்திருக்கோன்னு. மோதும் மோதும் ஒரு சொல்லி ஏங்கும் ஏங்கும் மனசொலியே பேசுதே. மாமு என்னங்க பொண்டாட்டி? போர்டில் ஆமா, போர்ட்ல கரெக்டா தானே எழுதியிருக்கு, தப்பா எதுவும் எழுதலையே. உள்ள போலாமா? உள்ளே போகணுமா? ஆமா, என் பொண்டாட்டி வந்து கேட்டை ஓபன் பண்ணோன்னு தானே இப்படி கவர் பண்ணி வச்சிருக்கேன். என் நந்தினி கேட் ஓபன் பண்ணி உள்ள போனா சீக்ரெட் இருக்கு தெரியுமா? சீக்கிரட்டா? எனக்கு நீங்கள் இப்போ நைட்டு கூப்பிட்டு வந்தது, இந்த இடம் இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு. இப்போவே மேடம் மாதிரியெல்லாம் ஆக தேவையில்ல. உள்ள போய் பார்க்கும்பொழுது உனக்கு எப்படி இருக்கும்னு தெரில. ஆனா நம்ம 2 பேரோட காதலும் இங்கதான் ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கு. போலாமா? சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது. கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது, கண்மூடி காதோரம் பாடுது. நெஞ்சில் மாமழை தந்து ஓய் பொண்டாட்டி, மாமு எமோஷன்ஸ் வேணாம். என் பொண்டாட்டி ஃபேஸ்ல சந்தோஷம் மட்டும்தான் வேணும். மாமு, ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, என்ன பேசுறதுனே தெரில. போர்ட்ல எழுதியிருக்கிறது ஓகேவா? அது என்னடா மடையா, இன்னும் போர்ட்ல தான் எழுதி வைப்பியா? உன் வாயை திறந்து சொல்ல மாட்டியான்னு கேக்குறியா? சொல்லவாடி. பட் அதுக்கு முன்னாடி மாமு கிட்ட கேட்டல்ல, எல்லாரும் ஆடுறாங்க நீங்க ஆடக்கூடாது அப்படின்னு. ஆட தெரியுமா தெரியாதான்னு இப்ப பாக்குறியா? என் தங்க மயில மட்டும் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. அன்பே நீதான் காதல். யார் என்னன்னு தெரியாம மனசுல 1000 குழப்பத்தோட நம்ம கழுத்துல மாத்திக்கிட்ட துளசி மாலை, நம்மள பிரிக்க நினைச்ச விதிக்கு நடுவுல நின்று இன்னைக்கு வரைக்கும் நம்மள பாடாம வச்சிருக்கிறது இந்த துளசியோட வாசம்தான். நம்ம புது வாழ்க்கையை தொடங்குற இந்த இடமும் அதே துளசி வாசத்தோட இருக்கணும்னு நினைச்சேன். 2 வருஷம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டி. இனிமே என் ஆயுசு முடிகிற வரைக்கும் உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். இப்போ எல்லாம் ஓகேவா பொண்டாட்டி? சுற்றி இருந்த பூக்களின் வாசத்தை விட உன் ஓர கண்ணின் வெட்கமே இந்த தோட்டத்தை அழகாக்குகிறது. விளையாட்டாய் உன்னை வெளியே அழைத்து வந்தேன், விளக்க முடியாத என் காதலை சொல்ல. அன்று யாரென்றே தெரியாமல் கழுத்தில் விழுந்த துளசி மாலையின் ஈரம் நாம் பிரிந்திருந்த 2 வருடங்களிலும் என் நெஞ்சில் காயவே இல்லை. அதனால்தான் அன்பே, நம் பிரிவின் வழிகளை எல்லாம் வேர்களாக்கி நாம் ஒன்று சேர்ந்து இந்த இரவை துளசி நந்தவனமாய் மாற்றினேன். தங்கமயில, என் பொண்டாட்டி, பூக்கள் வாடி போகலாம், ஆனால் நம் காதலின் துளசி வாசம் ஆயுள் வரை வாடாது. என் தேடலின் முடிவே என் வாழ்க்கையின் வரமே. ஐ ஐ ஐ லவ் யூ தங்கமயிலு. இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. மாமு
என்னடி என்ன ரொம்ப சொல்ல மாட்டியா? எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. என் தங்கமயிலு எப்பவும் எதுக்காகவும் யாருக்காகவும் அழக்கூடாது. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. விட்டாமா I love you. I love you, mama. உயிரே உன் உயிரென நான் இருப்பேன் அன்பே இனிமேல் உன் இதழினில் நான் ஓய் பொண்டாட்டி சிரிப்பேன். என்ன இப்படிலாம் அழுதா? போங்க. நீ தானடி லவ் பண்றவங்கள்ட்ட சொல்ற அந்த வார்த்தையை சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்படி இருக்கும்பொழுது சொல்ல வேணாமா? என் பொண்டாட்டியோட ஆசை அதுதான்றப்போ மாசா சொல்ல வேணாமா? அதுவும் என் தங்கமயிலுக்கு இதுக்கப்புறம் லைஃப்ல எல்லாமே ஸ்பெஷலா தான் கிடைக்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஐ லவ் யூ போங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. ஐ லவ் யூ I love you, mama. குட் கேர்ள்னா. சரி அழுததெல்லாம் போதும். இந்த அழுகையை தொடச்சிட்டு வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண வேணாமா? பர்ஃபார்மா? ஆமா பெர்ஃபார்மன்ஸ் தான். என் நந்தினி அன்னைக்கு பெங்களூர்ல குடிச்சிட்டு என் கூட ஆடுங்க ஆடுங்கன்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்ண. இல்ல, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். மேடம் அதுக்குன்னு திரும்ப நான் என்ன உங்களுக்கு சரக்கு கொடுத்தா மேடம் பேச வைக்க முடியும்? உனக்கு டான்ஸ் ஆட தெரியும்னு எனக்கு தெரியும். என் முன்னாடி நீ டான்ஸ் ஆடினது உண்மை. அதுவும் அந்த டான்ஸ் உனக்கு எவ்வளோ பிடிக்கும். எனக்கு ஆட பிடிக்கும் பாட பிடிக்கும் எனக்கு சிரிச்சு பேச பிடிக்கும்னு நீ சொன்ன வார்த்தைலாம் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என் நந்தினிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சஞ்சய் எவ்வளோ டார்ச்சர் பண்ணி டான்ஸ் கற்றுக்கிட்டேன் தெரியுமா? அப்படி இருக்கிற பட்சத்தில் பொண்டாட்டி கூட ஆடினா தானே டே ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இருந்தாலும் எனக்கு ஆட தெரியாது. வர்றா போங்க. நீங்க என்ன ரொம்ப ரொம்ப ஏமாத்துறீங்க. ரொம்ப ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப லவ் பண்றீங்க. அப்படிதான் தங்கமயில லவ் பண்ணணும். பின்ன லவ்னு வந்துருச்சு அதை நான் கொஞ்சமா கொடுக்க முடியும். அதுவும் என் பொண்டாட்டிக்கின்ற பட்சத்துல தாறுமாற தானே கொடுக்க முடியும். அதனால நான் கோவமா இருக்கேன். மறுபடியும் பாடுறா. ஹே இப்ப நீ ஆடுற ஏன் கூட ஆடுற. என் நந்தினி ஆடினா மட்டும்தான் அந்த ரோஹித் சந்தோஷப்படுவேன். ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். பரவாயில்ல ஆனா என் நந்தினி என் கூட டான்ஸ் ஆடணும். ஆமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ்வளவுதான். மாமு, கையை விடுங்க. முடியாதுங்க. நீங்க ஆடினாதாங்க விட முடியும். முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்றதை தாண்டி ஆசைப்பட்டுட்டேன். அதனால புருஷ ஆசைய நிறைவேத்துங்க. விழி பார்வை போதும் கனாவிடும் காலை நேரம் உனை தொடும் ஆசை நெஞ்சில் ஊஞ்சலாகுமே. கடலலை கூட பேசும் மணல் கொண்ட காலை போலே நிலம் தொடும் முந்தன் நாணம் நீளும் போதும் காத்து கிடப்பேன். முன்னும் பின்னுமா அலைஞ்சனா முத்தம் கேட்டு நான் தெரிஞ்சனா கண்ணல் பார்வையால் அரைஞ்சியே பின்னல் மீறி நடை முடிஞ்சியே. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. அம்மி மிதிச்சோம் நேத்து எதுவும் இல்ல. அந்த கவலை நோக்கு புரியவில்லை. நான் சுட்டாலுமே சுட்டு விடும் பாவம். அடக்கிட்ட வந்து மொத்தம் ஒன்று தாரும். நான் ஆளான தாமரை ரொம்ப நாள். என்ன பொண்டாட்டி ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா? இப்போ இந்த உலகத்துல யார் சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் அது இந்த நந்தினி தான். பாடுறா. அதனால ஐ லவ் யூ மாமு. அடியே அப்படிதான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் கத்தி கத்தி சொல்லுவேன். மைக் போட்டு சொல்லுவேன். ஸ்டேஜ் போட்டு சொல்லுவேன். நான் என் மாமாவை லவ் பண்றேன். போதுண்டி. அப்படிதான்டா புருஷா சொல்லுவேன். என்ன பண்ணுவ? மேடம் தானே. மேடம் கூட யாராவது போட்டி போட முடியுமா? மேடம்க்கு தைரியம் அதிகம். அம்மா, இப்ப எனக்கு நீ பயப்படுறியா? அம்மா இப்ப நீங்க பொண்டாட்டி இல்ல பயப்படணும்ல. நீங்க தானே அப்பப்ப சொல்லுவீங்க பயப்படுற மாதிரி பொண்டாட்டினா பேசணும்னு. ஆமா ஆமா, பயப்படணும்னா. ஆமா ஆமா பயந்துட்டேன்னா. ஆமா. சொல்லுங்க தங்கமயிலு. அப்புறம் அப்புறம் இந்த அட்மாஸ்பியர்ல பொண்டாட்டி மாடியில படுக்கணும்னு ஆசை. படுக்கலாமே.
போய் உட்காரலாமா? உயிரே உன் உயிரென நான் இருப்பேன் அன்பே இனிமேல் உன் இதழினை நான் சொல்லுங்க தங்கமயிலே. சிரிப்பேன். எல்லாம் ஓகே தான். மாமா ப்ரப்போஸ் பண்ணது, இங்கே வந்தது எல்லாம் ஓகே தான். சொல்லடி. அன்னைக்கு அத்தை ஆஃபீஸ் வரும்பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, நான் கூட சொன்னல உங்கள்கிட்ட. என்ன சொன்னாங்க? அண்ணா மாமு எப்பவுமே புரியாத மாதிரியே கதை கேட்பீங்கண்ணா, ஆனால் எல்லா வேலையும் பார்க்கறது நீங்கள் தான். அப்படிங்களா? ஆமாம் நீங்கள் தான். நான் ஒன்றும் உங்கள்கிட்ட ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசல. அன்னைக்கு அத்தை என்ன கேட்டாங்களோ அதே தான் பாட்டியும் இன்னைக்கு கேட்டாங்க. நந்தினிக்குமே ஓகே தான். சரி, ரோஹித்க்கு புரிஞ்சிருச்சு. நந்தினி கிட்ட நான் விளையாடல. நந்தினி கிட்ட பேசலாமா? ம் பேசலாம். நந்தினி என் பொண்டாட்டி. நந்தினி கிட்ட இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ரோஹித் கிட்ட எதுவுமே இல்லை. சரியா? என் வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு வேணாம் நந்தினி. ஆனால் ரோஹித் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும். அதுக்கப்புறம் தான் நீ சொல்றது, பாட்டி சொல்றது, அம்மா சொல்றது, இதை பற்றிலாம் யோசிக்கணும். மாமு உனக்கு எப்பவுமே தெரியும், என் கோவத்தை நான் மறைமுகமாக காட்ட மாட்டேன். என் சந்தோஷத்தையும் வெளிப்படையாக தான் காட்டுவேன். என் கோபம் எந்த அளவுக்கு உங்ககிட்ட உரிமையாக வருமோ அதே அளவுக்கு சந்தோஷமும் வரும். என் மனசில் இருக்கிற சீக்கிரட்டும் வரும். கொஞ்சம் பொறுத்து கூட அம்மா. இன்னைக்கு இந்த நைட்டை நம்ம முழுசாக என்ஜாய் பண்ணணும். அவ்வளோதான் இப்போதைக்கு என் மைண்ட்குள்ளே போயிட்டுருக்கு. மாமு நீங்கள் சொல்கிறீங்க, நான் கேட்குறேன். ஆனால் ஒன்று மட்டும் கவனிச்சிங்களா? ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் என்னை நெருங்கி வந்தீங்க, ஆனால் ஏதோ ஒரு தயக்கத்தில் அப்படியே பின்வாங்கிட்டீங்க. ஏன் மாமு? நான் அந்த ப்ராஜெக்டை ஒழுங்காக முடிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அதனால என்னை நெருங்க தயங்குறீங்களா? ஏன்னா நான் தப்பாக கேட்கல. நான் ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்கணும், எல்லார் முன்னாடியும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், என்னால் எல்லாமே முடியும்னு நீங்கள் நம்புகிற மாதிரி எல்லாரும் நம்பணும். என் பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டியாக மட்டும் இருந்தால் போதாது, எல்லாரும் மதிக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுறீங்க. அடியே பைத்தியக்காரி, அப்படிலாம் இல்லை. இல்லை மாமு, எனக்கு தோணுது நான் லைஃப்பில் பெருசாக எதையாவது அச்சீவ் பண்ணணும், என் பொண்டாட்டி ஜெயிச்சு ஒரு கௌரவத்தோடு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்காக தான் நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நீங்கள் தள்ளி போடுறீங்க. நான் ப்ராஜெக்டெல்லாம் சூப்பராக பண்ணி முடிப்பேன் மாமு, அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன். இங்கே பாருங்க மிஸ்ஸஸ் நந்தினி ரோஹித், நீங்கள் நந்தினி முத்தையாவா இருக்கும் பொழுதே முடிப்பீங்கன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி நீங்கள் நந்தினி ரோஹித் அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் அந்த ப்ராஜெக்டை நீ முடிப்பேன்னு எனக்கு தெரியும்டாம்மா. அதனாலலாம் இல்லை, புரியுதா? என் பொண்டாட்டிக்காக நான் இதை தள்ளி போடலை, எனக்காக தான் நான் தள்ளி போடுறேன். என் பொண்டாட்டி மேலே எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது நந்தினி. நீ தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காத. நான் உன்னை நெருங்கி வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் இப்போதைக்கு எதையும் யோசிக்க முடியல. அவ்வளோதான். இந்த மாமு மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதுக்குன்னு ரொம்ப நாள்லாம் தள்ளி போட மாட்டேன். உன்னை ரொம்ப நாள் காக்க வைக்கவும் மாட்டேன். அதுக்கப்புறம் பாட்டி, அம்மா எல்லாரோட ஆசையும் நான் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன். ஆனால் இப்போ ஏதோ ஒன்று என்னை தடுக்குது. என் பொண்டாட்டிக்கிட்ட நான் சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சீக்கிரமே பேசுகிறேன். பேசினதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? என்னை புரிஞ்சுக்கூடி தங்கமயில. சரி மாமு, ஆனால் நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க, எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் நான் உங்களை கேட்டுகிட்டே இருந்தா அந்த கேள்விக்கான பதில் இப்போ வராதுன்னு எனக்கு தெரியும். சரி, நீங்கள் எப்போ சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவே சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் எப்போ என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க என் மனசு தயாராக தான் இருக்கும் மாமு. நீங்கள் எதுக்கும் யோசிக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். இங்கே பாரு, நீ ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோ. நான் பிஸ்னஸ் டென்ஷனில் இருக்கேன், அப்படியே உங்ககிட்ட விருப்பம் காமிக்கணும், அதனால இந்த விஷயத்த தள்ளி போடணும். அப்படி நான் விருப்பம் காமிச்சாதான் நீ இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன், தள்ளியும் நிற்க மாட்டேன். எப்போவுமே என் பொண்டாட்டியோட நெருக்கத்தில் தான் நான் இருப்பேன். உன்னை தள்ளி நின்று வேடிக்கை பாருன்னு ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு உண்மையான கணவன் மனைவியாக தான் இருப்போம். சரியா? இந்த ஒரு வார்த்தை தான் என்னை இப்போ சந்தோஷப்படுத்துது. என்கிட்ட என் மாமு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாருன்னு. தேங்க்யூ மாமு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. சரி, இப்போ பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமே. கிஃப்டா? ஆமாம், கிஃப்ட்டு தான். ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம்டாமா, அந்த ஞாபகமாக உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும்ல. என்னன்னு கேட்க மாட்டியா?
அதுலேருந்து வெளியில் வாடா. என்னோட சந்தோஷம் எப்பவும் என் நந்தினியோட சிரிப்பு தான். அதை நான் பார்க்கணும். அப்போ தான் மாமா அதுக்கப்புறம் பேச முடியும். இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்டா. ரொம்ப நாளாவே என் மைண்டுக்குள்ளேயும் தோணிட்டு தான் இருக்கு மாமு, நீங்கள் ஏதோ ஒரு ரீசனால என்னை விட்டு விலகி நிற்கிறீங்கன்னு. ஆனால் கூடிய சீக்கிரமே அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுப்பேன். என்கிட்ட சொல்ல தயங்குறீங்கன்னையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என் மாமுக்கு எப்போவுமே நான் ஒரு துணையாக நிற்பேன். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை கஷ்டப்படுத்திட மாட்டேன். நந்தினிமா, நான் சந்தோஷமாக தான் மாமு இருக்கேன். சரி சொல்லுங்க, பொண்டாட்டிக்கு என்ன gift வச்சிருக்கீங்க? அது வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டி மாமு, என்ன பண்ணுறீங்க? சும்மா ரெடி ரசிச்சிட்டு இருக்கேன்னா. இந்த பாதம் அழகா இருக்குல்ல. மாமு, அன்னைக்கு கல்யாணத்தப்போ எல்லாரும் சொன்னாங்கல்ல, இது சும்மா பரிகாரத்துக்காக நடக்கிற கல்யாணம் தான், தாலி கட்டுறதுக்கு மட்டும்தான் சடங்கு, இந்த பொண்ணுக்கு முறைப்படி மெட்டிலாம் போட வேண்டியதில்ல, அது சம்பிரதாயத்தில் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. மாமு, என் மனசு எப்படி வலிச்சது தெரியுமாடி? ஐயோ கடவுளே, என் பொண்டாட்டிக்கு ஒரு மெட்டி கூட போடாம இந்த கல்யாணத்தை முடிக்கிறேன்னு அன்னைக்கு அவ்வளோ அழுதுச்சு. எல்லாரும் அது ஒரு பரிகார கல்யாணம் தான் நம்பினாங்க. ஆனா நான் என் மனசால அன்னைக்கு அதை ஏத்துக்கல. அதை தாண்டி எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ ஒரு பந்தம் அன்னைக்கே உருவாகிடுச்சு. அதே மாதிரி தான் உனக்கும். பைத்தியக்கார மாதிரி உன்னை தேடிட்டு இருக்கும்போது இந்த ஞாபகமும் எனக்கு வரும். இப்போ நீ எனக்கு கிடைச்சிட்ட, முறைப்படி ரிசப்ஷன் வச்சுட்டாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் என் பொண்டாட்டி காலில் மெட்டி இல்லாமல் இருக்கலாமா? எனக்கு தெரிஞ்ச மாடலில் மெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? அதையும் தாண்டி எனக்கு மேலே என் பொண்டாட்டி பாதத்திலே வாழறதுக்கு உனக்கு கொடுப்பனை கிடைச்சிருக்கு. என் பொண்டாட்டி காலில் போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கே அழகு வரும். அது வரைக்கும் நீ வெறும் மெட்டி மட்டும்தான். என் பொண்டாட்டி காலில் போட்டதுக்கு அப்புறம் தான் மெட்டிக்கான மகத்துவத்தையே நீ அடைய போற அப்படின்னு இந்த மெட்டிக்கிட்ட நிறைய டைம் சொல்லி வச்சிருக்கேன். கரெக்டு தானே பொண்டாட்டி? வச்சிருக்கா? மாமு, ஐ லவ் யூ. பாரா, எவ்வளோ நாள் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? மெட்டி கால் இல்லைன்னு சொல்லிட்டு. பொண்டாட்டி எதுக்கப்புறம் எதுக்காகவும் எங்க விட மாட்டேன். பூமி தொடும் பூக்களாய் என் வீட்டு வாசலில் நீ பதிக்கப் போகும் ஒவ்வொரு சுவடும் இனி பேரழகு. செம்பஞ்சு குழம்பாய் சிவந்திருக்கும் உன் பாத விரல்களில் நான் சூட்டும் இந்த வெள்ளி மெட்டி வெறும் ஆபரணம் அல்ல. இனி நீ செல்லும் பாதையெல்லாம் நான் துணையாய் இருப்பேன் என்ற காதல் சாட்சி. என் தேடலின் முடிவே, என் வாழ்வின் வரமே, உன் பாதங்களில் சரணடைகிறேன் என் மொத்த காதலுடன். உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன். உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். என்னடி ஃபர்ஸ்ட் நைட்டு கடையாளமா மொத்தம் கொடுக்க வேணாமா? இந்த இடத்த விட பெஸ்ட்டாக ஒரு இடம் இருக்குமா என்ன மொத்தம் கொடுக்கறதுக்கு? அதனால என் பொண்டாட்டி பாதமே எனக்கு போதும். இடைவெளிதான் அகலாதா, இளங்குடிதான் வளையாதா, இருவிழிதான் முரசாதா, இரவுகளே நனையாதா, இருவரி ஒரு கதை இதுவரை விடுகதை, விடுகதை விடை பெற தொடுகதை இடம் பெற. மனமே மனமே முதலில் நீ பேசு. ஸ்மைல் ப்ளீஸ். அப்புறம் போட மாட்டேன்டி மமையிலு. சிரிச்சிட்டேன், போங்க. அப்பதான் கியூட்டா இருப்பான்னு. இங்க பாரு, மெட்டி போட்ட உடனே நீ தான் தூங்க வைக்கணும்னா மடியில் படுத்துட்டு அப்படியே நிம்மதியாக ஒரு தூக்கம் தூங்கணும். அப்பதான் டயர்ட்லாம் போகும். என்ன கிஃப்ட்டுக்கு லஞ்சமா? ஆமாம்.